நான் இப்போ சினாரியோ சொல்கிறேன், அதை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட ஒரு போனஸ் அமௌண்ட் வந்திருக்கு, இல்லை அப்படின்னா எக்ஸஸ் கேஷ் வந்து அக்கௌண்ட்ல இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஜென்ரலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சஜஷன் கேட்டோம் அப்படின்னா, மேபி ஒரு ஃப்ரெண்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சொல்லுவான், இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து ஸ்டாக்ஸ்லாம் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குல்ல அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சொல்லுவான். மேபி நீங்கள் வீட்டில் போய் கேட்டீங்க அப்படின்னா ஒரு கோல்ட்லையோ இல்லை சில்வர்லையோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம். ஸோ இதே மாதிரி இந்தியாவில் இதை தவிர்த்து வேறு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்ற சொல்ல வரேன். பட் நீங்கள் எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நமக்கு சேஃபாக இருக்கும், நம்மளோட கோலுக்கு வந்து எது கரெக்டாக இருக்கும், எது வந்து நம்மளோட ரிஸ்க் அப்படேட்டுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற பற்றியான ஒரு பேசிக் ஐடியாவும் இருக்கணும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்ககிட்ட இருக்கணும். இது எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு தெரியாத ஒரு ஊரில் கூகுள் மேப்ஸே இல்லாமல் நம்ம போகிற மாதிரி தான், கன்ஃபார்ம் பிளண்டர் ஆகும். இந்தியாவில் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது, அதை பற்றியான ரிஸ்க் என்ன, ரிட்டர்ன்ஸ் என்ன, அதை பற்றியே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ முடியும் போது உங்கள்கிட்ட எக்ஸஸ் கேஷ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணாட்டி கூட இந்தியாவில் என்னென்ன டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்ற பற்றி பேசிக்கான ஒரு ஐடியா கன்ஃபார்ம் கிடைக்கும். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் தான் கவி முத்தரசு. ஸோ ஐம் ஃபைனான்ஸ் MBA ஸ்டூடெண்ட் ஃப்ரம் an IIM. உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட், இன்வெஸ்ட்மெண்ட், மியூச்சுவல் ஃபண்ட், ட்ரேடிங் இதை பற்றின இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா யூ ஆர் த ரைட் பிளேஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம ஏன் நம்மளோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற பற்றி தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை சேவ் பண்ணால் மட்டும் பத்தாது, அப்படி சேவ் பண்ண பணத்தை இன்வெஸ்ட்டும் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலை அப்படின்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எனிமி கன்ஃபார்ம் அந்த சேவிங்ஸை தீர்த்து கட்டிடுவான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் என்ன அப்படின்ற பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்ஃப்ளேஷன் ஒன்றுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு இந்த வருஷம் ஒரு கப் ஆஃப் டீ 10 ரூபா அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதே சேம் 1 கப் ஆஃப் டீ நெக்ஸ்ட் இயர் வந்து மேபி ஒரு 12 ரூபாயோ ஒரு 15 ரூபாயோ இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 12 ரூபா அப்படி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ 2 ரூபா வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? ஸோ ஜென்ரலாக நம்ம கான்வர்சேஷன் டோனில் இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா விலைவாசி உயர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இல்லையா? இதே தான் டெக்னிக்கல் டேர்ம்ஸில் பார்க்கும்போது இன்ஃப்ளேஷன் இல்லை பண வீக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக இன்ஃப்ளேஷன் என்ன அப்படின்னா உங்கள் கையில் இருக்கிற 10 ரூபா நெக்ஸ்ட் இயரும் அதே 10 ரூபாயா தான் இருக்க போகுது. ஆனால் அந்த 10 ரூபாயில வாங்கும் திறன் இருக்கு இல்லையா, பையிங் பவர். ஸோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த இயரை காட்டிலும் நெக்ஸ்ட் இயர் வந்து கன்ஃபார்ம் கம்மியாக தான் ஆகும். ஸோ இதை தான் நம்ம இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம். ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட அல்டிமேட் எய்ம், அதாவது அப்ஜெக்டிவ் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்ஃபார்மாக இன்ஃப்ளேஷன் வந்து பீட் பண்ணணும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இன்னைக்கு 10 ரூபாயா இருக்கிற ஒரு பொருள் நெக்ஸ்ட் இயர் வந்து 12 ரூபாய் ஆக போகுது இல்லையா? ஸோ 2 ரூபா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது கன்ஃபார்மா. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற அந்த 10 ரூபாயை அட்லீஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் இயருக்குள்ள 12 ரூபாயை நம்ம இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணணும், அதாவது க்ரோ பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளோட ஏமா இருக்கணும். ஸோ இந்தியாவில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்க்கறதுக்கு முன்னால ஒரு 3 டேர்ம்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால இந்த 3 டெர்மினாலஜி பற்றி நீங்கள் கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ அது என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரிட்டர்ன், செகண்ட் ஒன் ரிஸ்க், தேர்ட் ஒன் லிக்விடிட்டி. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன்னா என்ன அப்படின்ற பற்றி பார்க்கலாம். ரிட்டர்னா ஒன்றுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இன்னைக்கு ஒரு அசட்டில் ஒரு 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். மேபி அப்கமிங் இயர்ஸில் அந்த 100 ரூபா 110 ரூபாயோ இல்லை 120 ரூபாயோ மேபி 150 ரூபாயோ கூட இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லையா? ஸோ அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் கழிச்சிட்டீங்க அப்படின்னா இருக்கிற எக்ஸஸ் மணி தான் உங்களோட ரிட்டர்ன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இன்னைக்கு ஒரு அசட்டில் ஒரு 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, மேபி அது ஒரு நெக்ஸ்ட் இயர்க்குள்ள ஒரு 110 ரூபாயா வளர்ந்துருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ உங்களோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டான அந்த 100 ரூபாய் நீங்கள் கழிச்சிட்டீங்க அப்படின்னா எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த 10 ரூபா தான் உங்களுக்கான ரிட்டர்ன். ஸோ 10/100 which is equal to 10%. அந்த 10% தான் உங்களோட ரிட்டர்ன் பர்சன்டேஜ். ஸோ செகண்ட் டெர்மினாலஜி இஸ் ரிஸ்க். ரிஸ்க்னா ஒன்றுமே இல்லை. அதே இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது மேபி நெக்ஸ்ட் இயரில் அந்த அசட்டோட வேல்யூ கம்மியாகலாம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் இயரில் மேபி ஒரு 95 ருபீஸாவோ இல்லை 90 ருபீஸாவோ குறையிறதுக்கான சான்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி குறையிறதுக்கான சான்ஸ் தான் நம்ம ரிஸ்க்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இன்னைக்கு ஒரு அசட்டில் 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, மேபி நெக்ஸ்ட் இயருக்குள்ள அந்த பர்டிகுலர் அசட்டோட வேல்யூ மேபி நெக்ஸ்ட் இயருக்குள்ள 90 ருபீஸ் வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 100 - 90 which is equal to 10 rupees. அந்த 10 rupees தான் நம்ம இங்கே ரிஸ்க்ன்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ அகைன் 10/100 which is equal to 10%. ஸோ இங்கே அந்த பர்டிகுலர் அசட்டில் உங்களுக்கான ரிஸ்க் 10%. ஸோ ஜென்ரலாக நீங்கள் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட எக்ஸ்பெக்டன்சி பாசிட்டிவ்ல இருக்கான்றத செக் பண்ணிக்கணும். இங்கே பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டன்சினா என்ன அப்படின்ற பற்றி பார்க்கலாம். ஸோ பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டன்சினா ஒன்றுமே இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்களோ உங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் அந்த ரிஸ்க்கை விட அதிகமாக இருக்கணும்.
அந்த மாதிரி இருக்கும்போது தான் எக்ஸ்பெக்டன்சி பாசிட்டிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அசெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் அசெட்டோட எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்து ஒரு 15% இருக்குன்னு வச்சுக்கலாம். அதே நேரத்தில் எக்ஸ்பெக்டட் ரிஸ்க் வந்து 10% இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே ரிட்டர்ன் மைனஸ் ரிஸ்க் விச் இஸ் 15 minus 10 which is equal to 5%. இங்கே இந்த 5%ன்றது பாசிட்டிவ் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் நம்ம வந்து பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் இங்கே 10% ரிஸ்க் எடுக்கிறீங்க, பட் உங்களுக்கான எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்து 15%. கரெக்டா? ஸோ இந்த நேரத்தில் தான் பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டன்சி உங்களுக்கு கிடைக்கும். இதுவே அப்படியே ஆப்போசிட்டா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கான எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்து ஒரு 20% இருக்குன்னு வச்சுக்கலாம். பட் அதோட ரிஸ்க் வந்து 30% இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அகைன் ரிட்டர்ன் மைனஸ் ரிஸ்க் which is 20 minus 30 which is equal to minus 10. ஸோ இங்கே அந்த 10 that is minus 10ன்றது வந்து நெகட்டிவாக இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து நெகட்டிவ் எக்ஸ்பெக்டன்சியில் இருக்கு. விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ரிஸ்க் அதிகமாக இருக்கு, பட் ரிட்டர்ன் கம்மியாக இருக்கு. ஸோ இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதை கன்ஃபார்ம் நம்ம தவிர்த்தரணும். ஸோ வாங்க வித் திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டைப்ஸ் இருக்குன்றத பற்றி பார்க்கலாம். ஜென்ரலாக நீங்கள் இந்தியன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூ ஹேவ் பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் டு இன்வெஸ்ட். ஸோ இந்த மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம ஒரு 5 ப்ராட் கேட்டகரிஸில் நம்ம கொண்டு வரலாம். ஸோ அந்த கேட்டகரிஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சேவிங்ஸ் அண்ட் கேஷ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், செகண்ட் இஸ் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், தேர்ட் இஸ் கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஃபோர்த் இஸ் ஃபிசிக்கல் அசெட்ஸ், ஃபிஃப்த் இஸ் எக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் முதல் கேட்டகரியான சேவிங்ஸ் அண்ட் கேஷ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்தியாவில் ரொம்ப பாப்புலரான கேட்டகரி. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச பிளாட்ஃபார்ம்ஸான சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா எஃப்டின்னு சொல்லப்படக்கூடிய ஃபிக்ஸ்ட் டெபாசிட், இல்லை ஆர்டின்னு சொல்லப்படக்கூடிய ரெக்கரிங் டெபாசிட், எல்லாமே இதுக்குள்ள தான் வருது. அண்ட் இங்கே முக்கியமான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம கற்றுக்கிட்ட இந்த 3 டெக்னிக்கல் டேர்ம்ஸை இங்கே அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ரிட்டர்ன். ஸோ நீங்கள் இந்தியாவில் ஜென்ரலாக சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், இல்லை எஃப்டி, ஆர்டி இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேருந்து நீங்கள் வந்து ஒரு 3 to 8% ரிட்டர்ன்ஸ் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்கள் மணியை ஒரு நார்மல் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் பார்க் பண்ணுறீங்க அப்படின்னா அரௌண்ட் 3 to 4% வரைக்கும் நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். இதுவே நீங்கள் எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் யுவர் கேட்டகரி நீங்கள் ஒரு 6 to 8% வரைக்கும் நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மி, இல்லைன்னு கூட சொல்லிக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே அப்படின்னா, இங்கே வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால இந்த ரிட்டர்ன்ஸை வச்சு இன்ஃப்ளேஷனை கூட நம்மளால் பீட் பண்ண முடியாது. ஸோ அந்த இன்ஃப்ளேஷன் எவ்வளோ ஆகுது அப்படின்றத இங்கே மிகப்பெரிய ரிஸ்க்கு. அண்ட் லிக்விடிட்டி பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற அந்த 5 கேட்டகரியிலேயே இருக்கிறதுலே லிக்விடிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய செக்மெண்ட் இதுதான். ஸோ ஜென்ரலாக இந்த கேட்டகரியோட பர்பஸ் என்ன அப்படின்னா, உங்ககிட்ட வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கு, இல்லை அப்படின்னா ஷார்ட் டேர்மில் எனக்கு தேவைப்படக்கூடிய ஃபண்ட் இருக்கு அப்படின்னா நீங்கள் இதில் பார்க் பண்ணலாம். மற்றபடி என்னோட வெல்த்தை பில்ட் பண்ணணும் அப்படின்றத உங்களோட ஏமா இருந்துச்சுன்னா இது உங்களுக்கான கேட்டகரி கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை வச்சு நீங்கள் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஸோ வீடியோவை ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னால் ஷவுட் அவுட் டு மை இன்ஸ்டா பேஜஸ். ஸோ நான் பர்சனலாக 2 இன்ஸ்டா பேஜஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒன்று என்ன அப்படின்னா கபிலெஜர் இன்சைட். ஸோ ஜென்ரலாக நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் நியூஸாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ஒரு ஃபைனான்ஸ் நியூஸை ஃபாலோ பண்ணுற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த கபிலெஜர் இன்சைட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பேஜில் ஒரு நியூஸோட இன்சைட்ஸை நான் போஸ்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ என்னோட 2வது பேஜ் தான் கபிலெஜர் தமிழ். ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட், ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நீங்கள் ஆக்டிவாக நீங்கள் லேர்ன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் இந்த பேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட், ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நான் ஆக்டிவாக போஸ்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தோணுச்சு அப்படின்னா இன்ஸ்டால இந்த 2 பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2 இன்ஸ்டா பேஜுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. வாங்க அப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ செகண்ட் கேட்டகரியான டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா ஒன்றுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட எக்ஸஸாக கேஷ் இருக்கு, அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய கேஷை நீங்கள் மற்றவங்களுக்கு நீங்கள் கடனாக கொடுக்குறீங்க, லென் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ ஜென்ரலாக அந்த டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையும் மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு G-Secs சொல்லப்படக்கூடிய கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், T-bills சொல்லப்படக்கூடிய ட்ரெஷரி பில்ஸ், கார்பரேட் பாண்ட்ஸ், SDLs கூட இருக்கு. ஸோ ஜென்ரலாக என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இங்கே யாருக்கு கடன் கொடுக்குறீங்க, இல்லை யாருக்கு லென் பண்ணுறீங்க அப்படின்ற பொறுத்து வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் லென் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் T-bills நீங்கள் சொல்லலாம். இதே நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் லென் பண்ணுறீங்க அப்படின்னா அது SDL சொல்லப்படக்கூடிய ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸ் கீழே வரும். இதுவே நீங்கள் வந்து மற்ற கம்பெனிஸ் அல்லது கார்பரேட்ஸ்க்கு நீங்கள் லென் பண்ணுறீங்க அப்படின்னா அது கார்பரேட் பாண்ட்ஸ் கீழே வரும். ஸோ வாங்க இங்கேயே அந்த 3 டெர்மினாலஜிஸ் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ரிட்டர்ன். ஸோ நீங்கள் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேருந்து அரௌண்ட் 6 to 10% ரிட்டர்ன்ஸ் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்கள் ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் என்ன டைப் ஆஃப் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பொறுத்து வேரி ஆகும். மேபி நீங்கள் ஒரு G-Secsலையோ இல்லை T-billsலையோ இல்லை அப்படின்னா ஒரு SDL நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அரௌண்ட் ஒரு 6 to 7% ரிட்டர்ன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இதுவே நீங்கள் வந்து ஒரு கார்பரேட் பாண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அரௌண்ட் 8 to 10% ரிட்டர்ன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம்.
which is depends upon the rating of that particular corporate bond. இங்க ரேட்டிங் என்ன அப்படின்றத பத்தி நம்ம அப்கமிங் வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். பட் இந்த ரேட்டிங் ஒன்று இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதே நேரத்தில் ரிஸ்க்னு சொல்ல போனா நீங்க வந்து ஒரு கவர்மெண்டோட செக்யூரிட்டிஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மி. அதே நேரத்தில் நீங்க வந்து ஒரு கார்பரேட் பாண்ட் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த கார்பரேட் பாண்டோட ரிஸ்க்கும் அந்த கார்பரேட் பாண்டோட ரேட்டிங்கை பொறுத்து வேரி ஆகும். ஸோ பேசிக்கா என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் கேட்டகரியை வச்சு நீங்க ஆல்மோஸ்ட் நீங்க இன்ஃபிளேஷனை பீட் பண்ணிடலாம். ஸோ இந்த டைப் ஆஃப் கேட்டகரி யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னா நீங்க ஒரு அசட்ல இருந்து ஒரு ஸ்டேபிளான இன்கம் வந்து நீங்க ஜென்ரேட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கேட்டகரி உங்களுக்கானது தான். ஸோ இப்போ தேர்ட் கேட்டகரியான கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் இன்சூரன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ ரீசெண்ட் டேஸ்ல கவர்மெண்டோட புஷ்னால இந்த பர்டிகுலர் கேட்டகரி ரொம்ப ஃபேமஸாகவே இருக்கு, ரொம்ப பாப்புலராகவும் மாறிட்டு இருக்கு. ஸோ ஜென்ரலாக இந்த பர்டிகுலர் கேட்டகரியில் பிபிஎஃப், என்பிஎஸ் அண்ட் சுகன்யா சம்ருத்தி யோஜனா இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் இது கீழே தான் வருது. ஸோ இந்த பர்டிகுலர் கேட்டகரியில் அரௌண்ட் 7 to 10% வரைக்கும் நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் ரிட்டர்ன் வந்து நீங்க என்ன டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கறத பொறுத்து வேரி ஆகும். ஸோ அதே நேரத்தில் இதுல இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு கவர்மெண்டோட பேக்கப் இருக்கு அப்படின்றதுனால இதுக்கு இருக்கக்கூடிய ரிஸ்க்கும் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் ஹியர் அ பாயிண்ட் நோட்டீஸ், இங்க சொல்லப்படக்கூடிய சில ஸ்கீம்ஸ்க்கு லாக்இன் பீரியட் இருக்கும். லாக்இன் பீரியட் ஒன்றுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்னைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா மேபி ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறமாவோ இல்லை 10 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் வித்ட்ரா பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில ஸ்கீம்ஸ்க்கு லாக்இன் பீரியட் இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சில ஸ்கீம்ஸ்க்கு லாக்இன் பீரியட் இருக்குன்றதுனால அந்த பர்டிகுலர் ஸ்கீம்ஸுக்கான லிக்விடிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இந்த பர்டிகுலர் கேட்டகரி யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு லாங் டேர்ம் கோலுக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட சைல்டோட மேரேஜ்க்காகவோ இல்லை அவங்களோட படிப்புக்காகவோ நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கேட்டகரி உங்களுக்கு சூட் ஆகும். அதே நேரத்தில் நீங்க வந்து ரிட்டையர்மெண்ட்காக நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னாலும் இந்த பர்டிகுலர் கேட்டகரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இப்போ ஃபோர்த் கேட்டகரியை பத்தி பார்க்கலாம். ஃபோர்த் கேட்டகரி தான் பிசிக்கல் அசெட்ஸ். இந்த பிசிக்கல் அசெட்ஸ்னு சொல்ல போனா கோல்டு, சில்வர் அண்ட் ரியல் எஸ்டேட் இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஸோ இந்தியாவில் இந்த பர்டிகுலர் கேட்டகரி ரொம்ப பாப்புலர், எஸ்பெஷலி கோல்டு. ஸோ ஜென்ரலாகவே மார்க்கெட்ஸ்ல இருக்கக்கூடிய டிபேட் என்ன அப்படின்னா கோல்டு பெருசா இல்லை எக்விட்டி மார்க்கெட் பெருசா அப்படின்றது தான். ஸோ ஜென்ரலா நீங்க வந்து கோல்டை இன்வெஸ்ட்மெண்ட்காக நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா லாங் டேர்ம்ல நீங்க அரௌண்ட் 10 to 12% வரைக்கும் நீங்க ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்து சில்வருக்கும் பொருந்தும். ஸோ அதே நேரத்தில் இந்த பிசிக்கல் அசெட்ஸ்ல இருக்கக்கூடிய இன்னொரு டைப் தான் ரியல் எஸ்டேட். இந்த ரியல் எஸ்டேட் வந்து நீங்க என்ன டைப் ஆஃப் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட் பண்றீங்க இல்லை எந்த ஒரு லொகேஷன் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்ற பொறுத்து உங்களோட எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸும் வேரி ஆகும், அதே நேரத்தில் ரிஸ்க்கும் வேரி ஆகும். பட் இந்த ரியல் எஸ்டேட்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா லிக்விடிட்டி தான். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க ஒரு ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, அந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க வந்து கேஷை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க உடனே பண்ண முடியாது. ஸோ அதுதான் இந்த பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே. அதே நேரத்தில் நீங்க ரியல் எஸ்டேட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு சங்க் ஆஃப் மணி உங்க கையில இருந்தாகணும். ஃபோர்த் கேட்டகரி இஸ் எக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் கேட்டகரி தான் இந்தியாவில் இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்க கேட்டகரி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ஜென்ரலாக இந்த பர்டிகுலர் கேட்டகரியில் ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ETF சொல்லப்படக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஸோ ஹிஸ்டாரிக்கல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் கேட்டகரி தான் பீப்புள்ஸுக்கு நிறைய வெல்த் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. அதே நேரத்தில் இந்த பர்டிகுலர் கேட்டகரியில தான் ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கு அப்படின்ற பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பர்டிகுலர் கேட்டகரியில இருந்து ஆவரேஜா 10% 20% ரிட்டர்ன்ஸ் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அரௌண்ட் 10-15% ரிட்டர்ன்ஸ் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் நீங்க ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு 15-20% ரிட்டர்ன்ஸ் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ இங்க ஸ்டாக்ஸ் வந்து நீங்க 15-20% ரிட்டர்ன்ஸ் வரைக்கும் நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்றது ஒரு ஆவரேஜ் மட்டும்தான். ஸோ இது நீங்க என்ன டைப் ஆஃப் ஸ்டாக்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, உங்களோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற பொறுத்து பீப்புள் டு பீப்புள் வெரி ஆகும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் பண்ணி நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா இதை விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் கூட நீங்கள் பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் ரேண்டமான ஸ்டாக்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை கம்மியான ரிட்டர்ன்ஸ் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸும் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அதே நேரத்தில் நீங்கள் என்ன டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இல்லை என்ன டைப் ஆஃப் ஸ்டாக்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பொறுத்து லிக்விடிட்டியும் வெரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு ஹை லிக்விட் ஸ்டாக்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான லிக்விடிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு இல்லிக்விட் ஸ்டாக்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட லிக்விடிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால இதெல்லாம் நீங்கள் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் கேட்டகரி தான் பெஸ்ட்டு இல்லை இந்த பர்டிகுலர் கேட்டகரி தான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி யாரும் டிசைட் பண்ணிட முடியாது. ஏன் அப்படின்னா எந்த கேட்டகரி பெஸ்ட் அப்படின்றது கோல், ஏஜ், ரிஸ்க் அபெடைட் அண்ட் டைம் ஹரிசான் இதை பொறுத்து வெரி ஆகும். ஸோ அதனால நான் சொல்ல வரேன், உங்கள்கிட்ட எக்ஸஸ் கேஷ் இருக்கு அப்படின்னா மற்றவங்க கிட்ட ஒரு சஜஷன் கேட்கறதுக்கு பதிலாக இந்த பர்டிகுலர் கொஸ்டின்ஸுக்கு நீங்களே உங்ககிட்ட ஆன்சர் தேடிக்கோங்க. ஸோ அதுவே உங்களுக்கான கேட்டகரியா சூஸ் பண்ண வைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க, உங்ககிட்ட எக்ஸஸ் கேஷ் இருக்கு அப்படின்னா ரேண்டமா ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலாக இந்த டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. அப்கமிங் வீடியோஸ்ல இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண அந்த 5 கேட்டகரியில் இருக்கக்கூடிய மல்டிபிள் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அசெட்ஸை பத்தி நம்ம இன் டீட்டெயில் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாம இருக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.